Hello students, our next topic is drive motor characteristics. இது வந்து யூனிட் செகண்ட் யூனிட். ஓகே, இதில் பிஃபோர் கோயிங் இன் டு த டாபிக் யூ நீட் டு நோ அபவுட் வாட் இஸ் ஸ்பீட் அண்ட் வாட் இஸ் டார்க். டார்க் ஸ்பீடு அப்படின்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்பீட் இஸ் நத்திங் பட் ஸ்பீட்னா என்னது, டிஸ்டன்ஸ் கவர்டு வித்தின் த சர்டைன் டைம் பெர் யூனிட் ஆஃப் டைம். அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோமோ அதுதானது ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு டார்க்னா என்ன ஜென்ரலாக? டார்க் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் twisting or rotational force. எங்கெங்கெல்லாம் ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேப் ஓப்பன் பண்ணுறோம்ல அது. அப்புறம் சைக்கிளிங் பண்ணுறது கூட ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகும், சைக்கிளிங். அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர், இல்லை நம்ம டோரில் கீ வச்சு ஓப்பன் பண்ணுறது, டாய்ஸுக்கு கீ கொடுக்குறது, எல்லாமே என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டார்க். ஓகே, இதுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன், இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டார்க் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ரேடியஸ். இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆக்சுவலாக டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஐ மீன் டு சே சர்க்கம்ஃபரன்ஸ், பட் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ரேடியஸ். ஓகே, இதில் இந்த ரேடியஸ்னால் என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு போல்ட், கன்சிடர் எ போல்ட். இது வந்து ஒரு போல்ட். இதை வந்து ஸ்பானர் வச்சு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆர் க்ளோஸ், டைட்டிங் ஆர் லூசனிங், வாட் எவர் இட் மேபி. இதை வந்து இங்கே ஃபோர்ஸ் கொடுத்தா இது என்ன ஆகும், இந்த போல்ட் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே, இதில் இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற இந்த இன்ஸ்டன்ட், இந்த பிளேஸ், அப்புறம் இந்த ஆரிஜின், இந்த சென்டர்லேருந்து இந்த ரேடியஸ். ஆக்சுவலாக இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த ஸ்பானர் எப்படி மூவ் ஆகும், இந்த மாதிரி மூவ் ஆகும். Imagine it is a circle. Therefore, இந்த ரேடியஸ், இந்த சென்டர்லேருந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற இந்த ரேடியஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள். இந்த சர்க்கிளாக இமேஜின் பண்ணால் இந்த ரேடியஸ். Therefore, torque is proportional to the product of force and radius. ஓகே, இதுதான் இந்த ஃபார்முலா. இதுக்கு யூனிட் ஆஃப் டார்க்கோட யூனிட் என்னது? யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன் அண்ட் யூனிட் ஆஃப் radius is meter. Therefore, it is a product of force and radius, means the unit of torque is Newton meter தான் இதோட யூனிட். லிசன் ஹியர். இந்த போல்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகே, இப்படி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். பட் நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2.5 நியூட்டன் மீட்டர் இங்கே அப்ளை ஆனால் தான் இந்த போல்ட்டை வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். அப்போ நம்ம இந்த ஸ்பானரோட லென்த் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 மீட்டர் இருக்குது. ஓகே, இப்போ 0.25 மீட்டர்னால் நமக்கு வந்து 2.5 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் வந்து தேவை. தேர்ஃபோர் 10 நியூட்டன் அப்ளை பண்ணணும். 10 நியூட்டன் அப்ளை பண்ணோன்னா 10 × 0.25 அப்படின்னு பார்க்கும்போது 2.5 நியூட்டன் மீட்டர் அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த போல்ட் வந்து ஈஸியாக கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆயிரும். சப்போஸ் நம்மகிட்ட 10 நியூட்டன் வந்து நம்மகிட்ட அவைலபிலிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 நியூட்டன் மீட்டர் வந்து நம்மகிட்ட அவைலபிலிட்டி இல்லை. நம்மளால் எவ்வளோ தான் அப்ளை பண்ண முடியும்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த லென்த் ஆஃப் த ஸ்பேனரை வந்து அதிகப்படுத்துகிறோம். எப்படி அப்படின்னா 0.5 மீட்டருக்கு சம் ராட் அட்டாச் பண்ணியோ என்னவோ இந்த மாதிரி இதோட 0.25 மீட்டர்லேருந்து 0.50
மீட்டர் வரைக்கும் இந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபேக்டர்ஸ் என்ன வரும் 5 into 0.5 மீட்டர். இப்போவும் t = 2.5 நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக இது ரொட்டேட் ஆகும். தேர்ஃபோர் ஒன்று இந்த ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் சில ஸ்பானர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த ஷாஃப்ட் அப்படி லென்த்தாக இருக்கிறதுனால தான் நம்ம லைட்டான ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே இதை ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, எல்லாமே இந்த லாஜிக்கலாக இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு இதோட ரியல் மீனிங், ஃபிசிக்கல் மீனிங் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறையாவே யூடியூப்பில் இதெல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் ஃபிசிக்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டர்ஸுக்கும் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே யூடியூப்பில் இங்கிலீஷ் தமிழில் எல்லாமே இருக்குது. டார்க்னா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதெல்லாமே நீங்கள் நெட்டில் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஃபார்முலா மார்க் வாங்கணும் படிக்காமல் எல்லாமே ஜஸ்ட்டு ரியலாக என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு our next topic is fundamental torque equation. Consider a load is connected to the motor like this. A load is connected to the motor. For example, electric bike or electric car, whatever it may be. இந்த மாதிரி லோடு வந்து மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹியர் T என்னென்னா இந்த மோட்டரோட டார்க், மோட்டரிங் டார்க். லெட் T be the motoring torque. T be the motoring torque. இந்த மோட்டரிங் டார்க் எந்த டைரெக்ஷன்லாம் அப்படி கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுது. இந்த லோடு டார்க்னால் லோடில் நேச்சராகவே ஒரு டார்க் இருக்கும், அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஹியர் ஆல்வேஸ் லோடு டார்க் ஆல்வேஸ் இஸ் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன் டு த மோட்டரிங் டார்க். இந்த மோட்டரிங் டார்க் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இந்த லோடு டார்க் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒமேகா எம்ன்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா இட்ஸ் யூனிட் இஸ் ரேடியன்ட் பெர் செகண்ட். பெர் செகண்டுக்கு எந்த ரேடியன்ட் ஆர் எந்த டிகிரியில் இந்த மோட்ரு வந்து டீவியேட் ஆகுதோ அதானது ஆங்குலர் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் லெட் J be the moment of inertia. இந்த moment of inertia அப்படின்னா என்னென்னா இது நியூட்டன்ஸ் லாவிலிருந்து வரும். இனர்ஷியா அப்படின்னா சப்போஸ் இப்போ ஒரு ஃபேன் ரொட்டேட்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 1000 RPM. ஒரு மோட்டரோ இல்லை ஒரு ஃபேனோ 1000 RPMல ரொட்டேட் ஆகுது. இப்போ சடனாக வந்து அந்த ஃபேனை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ண அந்த இன்ஸ்டன்ட்லேயே அது வந்து 0 ஸ்பீடு, உடனே ஸ்டாப் ஆகாது. இட் டேக்ஸ் சம் டைம் டு ஸ்டாப். கொஞ்சம் நேரம் அது ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னென்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த ஃபேன் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போதும் சப்போஸ் அது 1000 RPMல ரொட்டேட் ஆகிற அளவுக்கு நம்ம சப்ளை கொடுத்தாலுமே அந்த சுவிட்ச் ஆன் பண்ண அந்த இன்ஸ்டன்ட்லேயே 1000 RPMல ரொட்டேட் ஆகுது. ஃபஸ்ட்டு 0 RPMலேருந்து கிராஜுவலாக அதோட ஃபுல் ஸ்பீடு ரீச் ஆக நீங்கள் வீட்டிலே பார்க்கலாம். ஃபுல் ஸ்பீடு ரீச் ஆக இட் டேக்ஸ் 45 seconds to 1 minute. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபுல் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். இதுவுமே பிகாஸ் டியூ டு இனர்ஷியா. நம்ம ட்ரெயினை சடனாக ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா இட் ஹேஸ் ஹை இனர்ஷியா. அதனால் ட்ரெயினில் சடன் பிரேக் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலும் அதோட மூமெண்ட்டை நம்மளை வந்து சடனாக ஸ்டாப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம பஸ்ஸில், காரில், வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணும்போது சடன் பிரேக் அப்ளை பண்ணால் நம்ம வந்து முன்னால் மூவ் ஆகி எதுலையாவது மோதுவோம். இதெல்லாம் என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இந்த யூனிட் ஆஃப் இதுக்கு என்ன யூனிட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா kg into m². ஓகே, ரிசல்டன்ட் டார்க் ஆஃப் த ட்ரைவ் என்ன அப்படின்னா T minus TL. இது ஏன் மைனஸ் அப்படின்னா இது வந்து இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆன் த ஆப்போசிட் டைரெக்ஷன். இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். இது T வந்து கிளாக் வைஸ்லேனா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகும். தேர்ஃபோர் T minus TL இதுதான் வந்து ரிசல்டன்ட் டார்க். இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் it's equal to the rate of change of product of moment of inertia and angular velocity. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும்? இது வந்து
both here both j and omega m are the function of time. Therefore இது வந்து UV மெத்தடில் தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். therefore t minus TL is equal to ஃபஸ்ட்டு j d omega m by dt plus அதுக்கப்புறம் omega m d j by dt. our assumption என்னென்னா இட்ஸ் a constant inertia drive. நம்மளோட assumption என்னென்னா இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இனர்ஷியா இந்த சிஸ்டம்க்கு. தேர்ஃபோர் கான்ஸ்டன்ட் இனர்ஷியா அப்படின்னா என்ன ஜே வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஜே கான்ஸ்டன்ட் அப்படின்னா இங்கே என்னாகும், கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ. தேர்ஃபோர் திஸ் டேர்ம் பிகம்ஸ் ஜீரோ. இப்போ என்னாகும், dj by dt becomes 0. Therefore t minus TL is equal to j d omega m by dt. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் இது என்ன சொல்கிறோன்னா, அதாவது இந்த டேர்ம் j d omega m dt இதுக்கு பேர் என்னன்னா டைனமிக் டார்க். இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி டூரிங் transient operation. இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி டூரிங் transient operation. transient operation என்ன அப்படின்னா, அதாவது சடன் சேஞ்ச் இன் லோடு. அதாவது இப்போ ஒரு மோட்டர் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குது, திடீர்னு அதோட லோடு வந்து ஹெவியாக அப்ளை ஆகுது. ஹெவியாக அப்ளை ஆனால் அதோட ஸ்பீடு வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி இல்லைன்னா சடன் ரிமூவல் ஆஃப் லோடு. இப்போ ஒரு அதிகமான லோடில் வந்து ஒரு மோட்டர் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, திடீர்னு சடன் ரிமூவல் ஆஃப் ஹியூஜ் லோடு, ரொம்ப லோடை ரிமூவ் பண்ணோம்னா அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தான் என்னென்னா டிரான்சியன்ட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். இது எப்போல்லாம் வருதோ அப்போ தான் அந்த இனர்ஷியா, அப்போ மட்டும்தான் அந்த இனர்ஷியா வந்து அக்கர் ஆகும். தேர்ஃபோர் அப்போ மட்டும்தான் என்ன வரும், இந்த டைனமிக் டார்க் வந்து இந்த டிரைவில் வந்து ப்ரெசென்ட் ஆகும். அபவுட் ஃபண்டமெண்டல் டார்க் ஈக்குவேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சின்ன டெரிவேஷன் தான். இது வந்து 6 மார்க் 8 மார்க்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ டோன்ட் லீவ் இட், ட்ரை டு ஸ்டடி this question.